டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. Slay today, slay tomorrow. Next phase. Next is now. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. பராசக்தி படம் நான் பார்த்தேன். படம் ஓகே. இது எப்படி இருக்குங்கிறது ஜனங்கள் ஆடியன்ஸ் தான் பார்த்து சொல்லணும். இவ்வளோ பெரிய ஒரு ஹாலிடேஸ் இருக்குது அப்படிங்கும்போது இந்த டைமில் விஜய் அவர்களுடைய இந்த ஜனநாயகன் படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா வசூல் ரீதியாக மிகப்பெரிய வசூல் ரீதியாக மிஸ் பண்ணுறோம் தான், மிகப்பெரிய மிஸ்ஸிங் தான். பேசாமல் சமரசமாக ஏதாவது போயிருந்தா படம் அட்லீஸ்ட் ஒரு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. யாருக்கும் சமரசமாக இருக்கும். விஜய் அவர்கள் கொஞ்சம் சமரசமாகி போயிருக்கு. யாருக்கிட்ட இது இன்டைரக்டாக பின்னாடி இருந்து யார் பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே எனக்கெல்லாம் தெரியறது, உனக்கு தெரிஞ்சிட மாட்டாங்க. கட் பண்ணிட்டு இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதை இப்போ கேஸ் போட்டு இது பண்ணாமல் மேபி அதெல்லாம் சமரசமாக இந்த ப்ரொடியூசரும் போயிருந்தா இல்லைங்க, கட் பண்ணதெல்லாம் அவங்க கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க சார். அதுக்கப்புறமும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நினைக்கல, உண்மை. ஏன்னா 25 கட்ட பராசக்தி சொல்லியிருக்காங்க. நேற்று தான் சர்டிஃபிகேட் சொன்னதே திரும்பவும் சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இவ்வளோ கட்ஸுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறேன்னு சொன்னது அவங்க சுதா மேடம் தான் சொன்னது. அதாவது இந்த படம் விஜய் அவர்களுடைய படத்தை தள்ளி போட்டு தான் ஆகணும், இந்த பொங்கல் ரிலீஸில் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்க. எவங்க யார் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்க. சரி, அதில் அவங்க யார் நினைச்சாலும் எனக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு இப்போ நான் ஒன்று ஆக்சுவலாக சொல்கிறேன். நான் இந்த லீவு இல்லைங்கிற ஒரே ஒரு மைனஸ் தானே ஒழிய, இந்த படம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வருது, இல்லை 10 நாள் கழிச்சு வருதுன்னா கூட அன்றைக்கி வர்ற அன்றைக்கி தீபாவளி தான், வர்ற அன்றைக்கி பொங்கல் தான், வர்ற அன்றைக்கி கொண்டாட்டம் தான். ஜனவரி 23 மங்காத்தா ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் சொல்லிட்டாங்க. கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கும் இந்த கேள்வியை நான் ரொம்ப நகைச்சுவையாக பார்க்குறேன். ஏன் சார்? இந்த மங்காத்தா படம் ரீரிலீஸ் வந்து ஜனநாயகன் அடிச்சிருன்ற அளவுக்கு நான் ஒரு பெரிய முட்டாள் கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கடந்த வருடம் ஒரு மாடரேட்டான ஒரு வருடமாகவே இருந்தது. இந்த வருடத்தோட ஒரு முதல் பெரிய படம் அப்படின்னு பார்க்கலாம் பராசக்தி. எந்த அளவுக்கு சார் இருக்குது? எப்படியான ஒரு இது வந்துட்டு இருக்கு? பராசக்தி இன்னைக்கு தாங்க ரிலீஸ் ஆகிருக்கு. படம் நான் பார்த்தேன். படம் ஓகே. இது எப்படி இருக்குங்கிறது ஜனங்கள் ஆடியன்ஸ் தான் பார்த்து சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி எதுவுமே என்னால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஒரு 2 நாள் கழிச்சு திங்க செவ்வாய்க்கிழமெல்லாம் ஒர்க்கிங் டே, அதுக்கப்புறம் பொங்கல் சார்ந்து ஒரு 4-5 நாள், ஒரு 6 நாள் லீவ் வருது. ஸோ எல்லாம் எப்படி இருக்குது கலெக்ஷன் அப்படிங்கிறத பொதுவாக தான் பார்க்கணும். இவ்வளோ பெரிய ஒரு ஹாலிடேஸ் இருக்குது அப்படிங்கும்போது இந்த டைமில் விஜய் அவர்களுடைய இந்த ஜனநாயகன் படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா வசூல் ரீதியாக மிகப்பெரிய வசூல் ரீதியாக மிஸ் பண்ணுறோம் தான், மிகப்பெரிய மிஸ்ஸிங் தான். அது ஒரு பெரிய ரெவன்யூ கிடைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அதாவது பொங்கல்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஹாலிடே. நீங்கள் இப்போ சென்னையில் உள்ள மக்கள் பூரா பார்த்தீங்கன்னா சவுத் சைடு எல்லோரும் ட்ராவல் பண்ணி அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அவங்க ஊரில் போய் ஒரு பொங்கல் வைக்கணும், குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி மெனி அவங்களுடைய நிறைய அவங்களுடைய அந்த இதெல்லாம் இருக்கும், அவங்களுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் அதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையே கிட்டத்தட்ட காலியான மாதிரி இருக்கும். சென்னை டிராஃபிக்கே ரொம்ப குறைஞ்சிரும். ரொம்ப பேர் மைக்ரேட் ஆகி ஊருக்கு சொந்த ஊருக்கு ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி லீவுக்கு போயிடுவான். கார் ஃபுல்லு, பஸ்ஸு ஃபுல்லு, ட்ரெயின் ஃபுல்லு. ஃப்ளைட்டில் உள்ள டிக்கெட் வந்து 4000 ரூபா டிக்கெட் இப்போ 20,000 ரூபா ஆகுது. அது காரணம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஆட்கள் போகிறதுனால தான் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு இருக்குது? தேட்டருக்கு போய் படம் பார்க்குறது ஃபேமிலியாக. ஸோ அவங்க கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க, கொஞ்சம் நேரம் செல்ஃபோன் பார்ப்பாங்க. அது போக கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து படம் பார்ப்பாங்க ஃபேமிலியோட. இது வந்து ஒரு தொட்டு ஒரு நடக்கக்கூடிய ஒரு பல வருஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு பழக்கம். அது இந்த வருஷம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருக்குது. அதனுடைய பாதிப்பு டைரெக்டாக நேரடியான பாதிப்பு எங்களுக்கு தான். தேட்டர்கள் பெரிய கலெக்ஷன் இல்லாத போய்ட்டோம் சார். இப்போ இந்த சிபிஎஃப்சி அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறவங்க அப்படிங்கும்போது அவங்க இந்த சினிமா துறையில் இந்த அளவுக்கு இது பண்ணுறதுனால இப்போ பராசக்தியில் கூட நிறைய கட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னாங்க. அதை பார்க்கும்போது இங்கே தான் அந்த மாதிரியான கட்ஸு, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அந்த கட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது அது ஏதாவது படத்தோட போக்கை பாதிக்கிற மாதிரி இருக்கா பராசக்தியில்? இல்லை, ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த சென்சார் போர்டுக்கு அவங்கவுங்க தனித்தனி ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம படங்கள் ரொம்ப படங்கள் வந்து உங்களுக்கு இந்த அரப் கண்ட்ரீஸில் அப்படியே கம்ப்ளீட்டாக தடை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அது நிறைய உங்களுக்கு உதாரணங்கள் தெரிஞ்சிருக்கும். படத்து பேர் நான் சொல்ல விரும்பலை. அது மாதிரி நிறைய இருக்கும். அதுக்கு அவங்க நாட்டோட சென்சார் ரூல்ஸ் அது. இது நம்ம நாட்டோட சென்சார் ரூல்ஸ் இது. இதனால் இதை வந்து இவ்வளோ ஏன் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவ்வளோ ஏன் ப்ரெஷர் கொடுக்குறாங்க? அதாவது என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம், இதை இவ்வளோ டிலே பண்ண வேண்டியது. அவங்க போன மாதம் 19ஆம் தேதி ஏதோ படம் பார்த்துருக்காங்க. 22ஆம் தேதி அன்றைக்கி 23ஆம் தேதி காலையிலையோ இன்னென்ன விஷயங்களை நீங்கள் வந்து மியூட் பண்ணணும், இன்னென்ன விஷயங்களை கட் பண்ணணும்,
என்னென்ன விஷயங்களை ப்ளர் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் இது கொடுத்துட்றோம், யூஏ கொடுத்துட்றோம்னு சொல்லி அவங்க ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண வெர்ஷன் தான் அவங்க ஃபாரின்க்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதில் உள்ள படம் பார்த்த ஒரு மெம்பர் வந்து சேர்மன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு, ரிவைசிங் கமிட்டிக்கு போன்னு சொல்லும் பொழுது இது வந்து விஜய்க்கு ஏற்பட்ட பாதிப்பாக இதை நான் நினைக்கவே இல்லை, அந்த தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட பாதிப்பாக தான் நினைக்கிறேன். தயாரிப்பாளர், அதுக்கு அடுத்தது விநியோகஸ்தருக்கு அடுத்து நாங்கள் தியேட்டருக்காரங்க, நாங்கள் 3 பேருமே பெருசாக பாதிக்கிறோம். இப்போது இன்னொரு விஷயம் இருக்குல்ல, பேசாமல் சமரசமாக ஏதாவது போயிருந்தா படம் அட்லீஸ்ட் ஒரு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. யாருக்கும் சமரசமாக போகும். விஜய் அவர்கள் கொஞ்சம் சமரசமாகி போயிருக்கு. யாருக்கிட்ட இது இன்டைரக்டாக பின்னாடி இருந்து யார் பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே எனக்கெல்லாம் தெரியல. உனக்கு தெரிஞ்சிட மாட்டாங்க. இல்லை சார், எனக்கு தெரியல, அதுக்காக கேட்குறேன். ஏன்னா இப்போ ஸ்டாலினே இன்னைக்கு வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு, பாஜக தான் அதை நான் மனப்பூர்வமாக ரொம்ப பெரிய பாராட்டுதலை நான் சிஎம் சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேறு சில ஏஜென்சிஸ்லாம் வச்சுட்டு எல்லாரையும் கொஞ்சம் பண்ணுறாங்க போகிறாங்க. இப்போ சென்சார் போர்டே வச்சுட்டு இது மாதிரி பண்ண, சினிமாவே ஒரு சுதந்திரமான ஒரு தொழில், இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இந்த சினிமா துறையின் சார்பாக முதலமைச்சருக்கு என்னுடைய மிக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இல்லை, அவங்க வந்துட்டு சில இதை கட் பண்ணிட்டு இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதை இப்போ கேஸ் போட்டு இது பண்ணாமல் மேபி அதெல்லாம் சமரசமாக இந்த ப்ரொடியூசரும் போயிருந்தா இப்போ பராசக்தியில் 25 கட் பண்ணதெல்லாம் அவங்க கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க சார். அதுக்கப்புறமும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், நினைக்கல, உண்மைதான். ஓகே, ஏன்னா 25 கட்ட பராசக்தி சொல்லியிருக்காங்க, நேற்று தான் சர்டிஃபிகேட் சொன்னதே திரும்பவும் சொல்கிறீங்க. அவங்க எத்தனை கட்டு கொடுத்தாங்களோ அவங்க ஆரம்பத்தில் கட்டுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சுதா மேடம் சொல்லிட்டாங்க. ஏன்னா சுதா மேடம் வந்து என்னுடைய ரொம்ப நல்ல நெருங்கிய பழக்கத்தில் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இவ்வளோ கட்ஸுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னது அவங்க சுதா மேடம் தான் சொன்னது. அவங்க சென்சார் தரப்பில் சொல்லலை. இதில் ஆன் த கான்ட்ரரி அப்படியே மாறி வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சென்சார் தரப்பு தான் இப்போ ரிவைசிங் போகணும்னு சொல்கிறாங்க. ரிவைசிங் போனால் டிலே ஆகும். ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், அவங்க படம் பார்க்கணும், அவங்க ஒப்பீனியன் சொல்லணும், அவங்க ஃப்ரெஷ் கட்ஸ் கொடுக்கலாம், இல்லை பழைய கட்ஸை கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை பழைய கட்ஸை குறைக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது, டிசைட் பண்ண முடியாது. இப்போ 21ஆம் தேதி அடுத்த ஹியரிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கு முன்னாடியே நடக்கும். சொல்லிட்டுமா உங்கள்கிட்ட, வர்ற மண்டே அன்னைக்கு ஃபார்மர் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா முகுல் ரோத்தகின்னு சொல்லிட்டு இந்தியாவோட டாப் 5 அட்வொகேட்ஸில் அவர் ஒருத்தர். அவர் தான் இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு நேற்று வந்து ஹைகோர்ட்டில் சிஜிஏ சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் அவர் தான் கேவிஎன் சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணார். அவர் மண்டே அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஜஸ்டிஸ் பிடி ஆஷா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம சிஜிஏ பெஞ்சில் ஸ்டே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணணும்னு அவர் போய் மென்ஷன் பண்ணி கேட்க போகிறார். அன்றைக்கி நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதற்கு சாதகமாகவும் சொல்லலாம், பாதகமாகவும் சொல்லலாம். இப்போ சாதகமாக சொன்னால் அதுக்கடுத்த ப்ராசஸ் என்ன சார்? சாதகமாக சொல்லிட்டாக்க, இந்த ஸ்டே வெக்கேட் ஆகிடுச்சின்னு சொன்னால் பிடி ஆஷா, ஜஸ்டிஸ் பிடி ஆஷா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஸ்டாண்ட்ஸ். அப்போ இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து தான் ஆகணும். சர்டிஃபிகேட் அதுக்கப்புறமும் படம் பார்த்துட்டு ஒரு ரிவைசிங் பார்க்கவே வேண்டியதில்லை. ஓகே, அவங்க தான் மேடம் தான் சர்டிஃபிகேட் கொடுங்க, யூஏ கொடுங்கன்னு சொல்லிட்டாங்களே. ஓகே, முதல்லயே யூஏ தானே வந்திருந்தது முதல்ல கொடுக்கும் போதுமே. அப்பயே அக்செப்ட் பண்ணியிருந்தால் இதாயிருக்கும். அக்செப்ட் பண்ணிட்டாங்க ராகுல், நீங்கள் புரிஞ்சுக்காம திரும்ப சொல்லாதீங்க. இன்னென்ன காட்சிகள் நீங்கள் நீக்கி எடுத்துட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு யூஏ தரேன்னா உங்களுக்கு 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் அவங்களுக்கு மெயிலே கொடுத்துட்டாங்க. அவங்க அது எல்லாத்தையும் எடுத்து 24 25 அவங்க சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. அவங்க அதாவது இந்த படம் விஜய் அவர்களுடைய படத்தை தள்ளி போட்டு தான் ஆகணும், இந்த பொங்கல் ரிலீஸில் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்க. எவங்க யார் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்க. சரி, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீ சொல்ல மாட்டீங்க. தெரிஞ்சிருக்குன்னு இல்லை சார், அப்படிதான் பேசிக்கிறாங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஓப்பனா பேச முடியல, அதுக்காக சொல்றேன். ஸோ தள்ளி போகணும்னு நினைச்சாங்க, அதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்க யார் நினைச்சாலும் எனக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு இப்போ நான் ஒன்று ஆக்சுவலாக சொல்கிறேன், நான் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த வசூலாகும். ஓகே, இந்த லீவு இல்லைங்கிற ஒரே ஒரு மைனஸ் தானே ஒழிய, இந்த படம் இன்னும் 1 வாரம் கழிச்சு வருது, இல்லை 10 நாள் கழிச்சு வருதுன்னா கூட அன்றைக்கி வர்ற அன்றைக்கி தீபாவளி தான், வர்ற அன்றைக்கி பொங்கல் தான், வர்ற அன்றைக்கி கொண்டாட்டம் தான். அதாவது சும்மா இருந்தவனா கொஞ்சம் சிரமப்படுத்திட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்க விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு தடவை பார்க்கறதுக்கு கூட 2 தடவை பார்ப்பான், 2 தடவை பார்க்குறவன் 4 தடவை பார்ப்பான். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, அது ஒரு வசூல் கொஞ்சம் அதிரிபுதிரியாக தான் இருக்கும். ஓகே, எப்போ ரிலீஸ் ஆனாலும் வசூல் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த பொங்கல் ரிலீஸ் மாதிரியான ஒரு ரிலீஸ் இதுக்கப்புறம் இந்த பிப்ரவரிலையும் இல்லை, இந்த ஜனவரிலையும் இல்லை சார். வரும். வேற என்ன பெரிய படங்கள் இவரோட காம்பீட் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ அடுத்தாப்புல வந்தால் வாத்தியார்னு ஒரு படம் வரப்போகுது. அதுக்கு அடுத்தது அதை விட்டிங்கன்னா திரௌபதினு ஒரு படம் வரப்போகுது. பிப்ரவரியில் பிரதீப் ரங்கநாதன் படம் February 14th சொல்கிறாங்க எல்ஐக்கே. எனக்கு தெரிஞ்சு இதுதான் இப்போதைக்கு இந்த ரேஸில் உள்ள பெரிய படங்கள். கருப்பு சார், கருப்பு வந்து எனக்கு டேட்டே தெரியல.
ஏன்னா இல்லை ஒரு பெரிய படம் அப்படிங்கும்போது அந்த படமும் மேபி ஓகே, அது பெரிய படம் தான், சூர்யா நடித்த படம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அதனோட ரிலீஸ் டேட் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். அது ஜனவரி பிப்ரவரி வருமாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு. அவங்க அந்த ஏப்ரல் சம்மர் வெக்கேஷனுக்கு போகிறத மாதிரி ஒரு காதில் விழுந்த செய்தி. ஐ எம் நாட் த ப்ரொடியூசர். சார் இப்போ இதுக்கு பின்னாடி இது பண்ணுறாங்க, தள்ளி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறது என்னென்ன விஷயங்களுக்காக அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த அரசியல் நோக்கத்துக்காக அவரோட படத்தை தள்ளி போடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிப்ரவரியில் எலெக்ஷனோட அறிவிப்பு வந்துடும், எப்போ தேர்தல் நடக்க போகுது. தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் அரசியல் அஜெண்டா பேசுகிற எந்த ஒரு படமாக இருந்தாலும் காட்சியாக இருந்தாலும் படத்தில் இருக்காது, இல்லை அந்த படத்தை தடை பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அந்த அறிவிப்பு வந்துருச்சுன்னா இந்த படத்தில் இன்னும் கட் பண்ண வேண்டியது நிறையா இருக்கும், படத்தை ரிலீஸ் பண்ணாமல் விட கூட பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்ன? நீ சொல்ல ரொம்ப சிம்பிளான கருத்து. எலெக்ஷன் டேட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து அமலுக்கு வந்துடும். கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துச்சுனாக்கா எந்த அரசியல் சார்ந்த ஒரு இதையும் பொது வெளியில் ஒளிபரப்பக்கூடாது. இதனால் அதுக்கு அந்த அஜெண்டா அவங்களுக்கு இருக்கலாம். அந்த அஜெண்டா இருந்து அது நீ சொல்கிற அந்த யாரோ ஒருத்தர் சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு அந்த அஜெண்டா இருக்கலாம், இருந்தால் அது கரெக்டு தான். அது அவங்க அந்த நோக்கத்தில் கூட செயல்படலாம். உங்களோட நம்பிக்கை இந்த ஜனவரிக்குள்ளே ஜனநாயகன் வருமா வராதா? கண்டிப்பாக வந்துடும் சார். ஜனவரிக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஜனவரிக்குள்ளே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சார். ஏன்னா இப்போ பராசக்திக்கு ஓகே, அது ஒரு மினிமலான ரிலீஸ் தான், ஓவர்சீஸ்லலாம் இருக்க போகுது. அப்படிங்கும் போது இன்றைக்கி நீங்கள் சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடலாம். இவருக்கு ஏகப்பட்ட இடத்துல நிறைய தேட்டர்ஸ் ஒதுக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உலகம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு 4000 to 5000 தேட்டர் அவருக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது ப்ரியர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்ல சார்? பண்ணிடலாம் சார், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. என்ன பாசிபிலிட்டிஸ் கேட்குறேன். ஒன்றுமே இல்லை, ஜட்ஜ்மெண்ட் வந்து இவங்களுக்கு சாதகமாக வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே இமீடியட்டாக அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி ஃபாரின் கண்ட்ரீஸில் பூரா சென்சார் முடிஞ்சு ரெடியாக சர்டிஃபிகேட் கையில் இருக்குது உங்களுக்கு. அந்த தேட்டர் கன்ஃபர்மேஷன் அங்கே அட்வான்ஸ் வாங்குறது, அது இது போக்குவரத்து, சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்கள் எல்லாமே மெயில் வந்துருச்சு. ஒரு ஆஃபீஸில் உட்காந்து 3 பேர் கம்ப்யூட்டர் வச்சுட்டு உட்காந்தனாக்கா 60 தேட்டர் ஒரு 15 நிமிஷத்தில் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடலாம். இவன் ஒரு மெயில் போட போகிறான், அவன் எஸ்ன்னு மெயில் போட போகிறான், இவன் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட போகிறான், அவன் ஒரு மாடிஃபிகேஷன் கொடுக்க போகிறான். அவ்வளோதான். பேசி அது ஒன்று ஓகே பண்ணிட்டாங்கன்னா 2 பேரும் எக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க. இன்னொரு படம் ஸ்க்ரீனில் ஏற்றிட போகிறாங்க, புக்கிங் ஆகிட போகுது. இப்போ நம்ம ஊரில் புக் மை ஷோ, டிக்கெட் நியூலாம் இருக்குல்ல, அதேமாதிரி அந்தந்த ஊரில் அவன் ஒரு ஆப் வச்சுருக்கான், டக்குன்னு டிக்கெட்டை புக் பண்ணிட போகிறாங்க. ஓகே, ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் இந்த வாரம் வருதுன்னா அடுத்த வாரத்துலேயே நம்ம படத்தை எதிர்பார்க்கலாம். மிக தெளிவாக சொல்கிறேன், நீ ரொம்ப குழப்பிக்கலாம். இந்த வாரம் ஜட்ஜ்மெண்ட் வந்து அடுத்த வாரம் படம் ரிலீஸ். நானே அந்த உறுதியை நான் கொடுக்குறேன். ஓகே, என்னாலே பண்ண முடியும். ஒரு சாதாரணமான ஆள் அப்படி இருக்கும்போது ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி உள்ள ஒரு பெரிய கம்பெனியால் பண்ண முடியாதா? பண்ண முடியும், சர்வசாதாரணமாக பண்ண முடியும். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் பார்க்குறேன் சார், காலையிலேருந்து அது வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஜனநாயகனை கேட்டுட்டு இருந்த தேட்டர்ஸ்க்கு வந்து பராசக்தியை கொடுக்கறது இல்லை, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெட் ஜெயின்ட்டே கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? இல்லை, 100% இல்லை. ஜனநாயகன் எக்ரிமெண்ட் போட்ட தேட்டரை எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி ஏரியாவில்னு வச்சுக்கோமே, ஒரு 15 தேட்டருக்கு ஜனநாயகன் போட்டு வச்சுருந்த தேட்டருக்கு பராசக்தி கொடுத்துருக்காங்க. பராசக்தி ஓடிட்டு தான் இருக்கு இன்றைக்கி. இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா பராசக்திக்கு அமைஞ்சிருக்கு ஜனநாயகன் வராதது? அவங்களுக்கு வசூல் கூட இருக்கும். சாதாரணமாக என்ன வசூல் வரணுமோ அதை விட ஒரு 30% அவங்களுக்கு வசூல் கூட வரும். இப்போ ஜனநாயகனை வாங்கியிருந்தவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருந்திருக்கும்ல சார்? வாங்கினவங்களாம் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறீங்களா? ஏன்னா இப்போ அவங்க ஜனநாயகம் வாங்கியிருப்பாங்க, பராசக்தி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ திடீர்னு அது வாங்கும்போது இது வந்து அந்த தேட்டர் ஓனர்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு நட்டத்தை ஏற்படுத்தி? தியேட்டர் ஓனர்ஸ் தான் பெரிய நஷ்டம். எங்களோட பொங்கல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. நான் ஓகே, எங்களுடைய வருமானம் போயிடுச்சு சார். இப்போ வாவாத்தியாராக இருக்கட்டும், வாவாத்தியார் எந்த டைமில் ரிலீஸ் ஆக போகுது? ஏன்னா இப்போ 14 அவங்க சொல்லியிருக்காங்க. Feb 14 இல்லை ஜனவரி 14. ஓ, வர 14. அது சம்மந்தமான கோர்ட்டில் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் அந்த பணம்லாம் கட்ட வேண்டியிருக்கு. பட் அது எந்த நேரமும் பணம் கட்டிட்டாருன்னா இட் இஸ் ஆல் கிளியர். ஒரு அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு 1 hour ப்ராசஸ் தான். அது ஒன்றும் பெரிய மேட்டரில். பணம் கட்டிட்டாருன்னா படம் வந்துடும். இன்னொரு விஷயம், ஜனநாயகன் வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை பேசும்போது அந்த 75-25 அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். இப்போது அவங்க ஆல்ரெடி ஒரு நட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது ஆல்ரெடி வாங்கின விலையில தான் அது இருக்குமா, இல்லை மறுபடியும் இது பண்ணும்போது மறுபடியும் அது எக்ஸ்ட்ரா ஆகிறது? அதாவது ப்ரொடியூசருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும். சார் அன்றைக்கி நான் பொங்கல் டேட்டு ஒரு லாங் ஹாலிடேஸ் இருந்தது, அதனால் நான் இத்தனை கோடிக்கு நான் வாங்கிட்டேன், இப்போ எதாவது குறைச்சி கொடுன்னு அவர் கேட்பார். அதுக்கு அவர் சில விஷயம் அவர் ப்ரொடியூசர் சைடு சில விளக்கங்கள் கொடுத்து 2 பேர் சமாதானம் போய் அதே நம்பருக்கும் வரலாம், இல்லை கொஞ்சம் குறைச்சும் வரலாம். அது அந்த ரிலீஸ் ஆகிற டேட்டை பொறுத்தது அது பேசி மியூச்சுவல் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எனக்கும் உள்ள கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும், சார் நான் போன வாட்டி இவ்வளோ டேர்ம்ஸ் ஒத்துக்கிட்டேன், எனக்கு ஒரு 5% குறைச்சி கொடுங்கன்னு நான் கேட்கலாம். அதுக்கு அவர் என்னன்னு சொல்லலாம், ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அது அந்த நேரம் மியூச்சுவலாக வந்து
ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தியேட்டர் ஓனர் மியூச்சுவலாக அது வந்து பேசி ஒரு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் ஃபோன்லேயே பேசி முடிச்சிருவாங்க. அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து அடுத்த வாரத்தில் படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கும்போது ஜனவரி 23 மங்காத்தா ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் சொல்லிட்டாங்க. கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படம் ரீரிலீஸும் போது அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்க போகுது அப்படிங்கும்போது எப்படி சார் தேட்டர் இந்த வந்து கேள்வியை நான் ரொம்ப நகைச்சுவையாக பார்க்குறேன். ஏன் சார்? மங்காத்தா படம் ரீரிலீஸ் வந்து ஜனநாயகன் அடிச்சிருன்ற அளவுக்கு நான் ஒரு பெரிய முட்டாள் கிடையாது. இல்லை அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பின்னடைவாக இருக்கும்ல சார், கொஞ்சம் வர ஒரு 10% 20% லாபத்தை ஒரு பின்னடைவும் இருக்காது சார். ஓகே, மங்காத்தா ரீரிலீஸ் வந்து எதையுமே பாதிக்காது அந்த நாள்? அதெல்லாம் பாதிக்காது. மங்காத்தா அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு கூட அது பாட்டுக்கு போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, எந்த ரீரிலீஸ் படமும் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட படத்தெல்லாம் பாதிச்சிரும்ன்றது அது நான் நகைச்சுவையை தான் எடுத்துக்கிறேன் நான். இப்போ டியூவல் ஸ்க்ரீன் இருக்க தேட்டர்னா கண்டிப்பாக இப்போ ஜனநாயகன் ஓட்டுறாங்க, மங்காத்தா ரீரிலீஸையும் ஒரு 3 நாளைக்கு அதை போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 3 நாள் வசூல் அது வந்து பாதிக்குது இல்லை சார் ஜனநாயகனுக்கு? அதுக்காக கேட்டேன். இப்போ சென்னையில் இருக்க நிறைய மல்டிப்ளெக்ஸில் அஜித் ரசிகர்கள் பெரிய அளவில் போய் விஜய் படம் பார்க்க மாட்டாங்க, விஜய் ரசிகர்கள் பெரிய அளவில் போய் அஜித் படம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் அந்த படம் பார்த்துருவாங்க, இந்த ஆடியன்ஸ் இந்த படம் பார்த்துருவாங்க. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்னு இருக்காங்க இல்லையா, அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக விஜய் படத்துக்கு தான் போவாங்க. சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ அண்ட் ஹோப் ஜனநாயகன் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஜனவரி மாதத்தில் எப்படியாவது வந்துடணும். அது என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் பொங்கல், நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி நானும் எதிர்பார்க்குறேன். உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். நன்றி சார். கண்டிப்பாக ஜனவரிக்குள்ளே படம் வரும், ஒரு மிகப்பெரிய வசூல் இருக்கும், எல்லாருமே அந்த படம் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தை இந்த 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 ஒரு பப்ளிசிட்டினாலே எல்லாருக்குமே தூண்டப்பட்டு எல்லாருக்குமே அந்த படம் பார்க்கணுன்ற எய்ம்ஸ்க்கு வந்துட்டாங்க, இல்லை ஒரு 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 எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஐயோ அந்த தம்பி பாவம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் எல்லாம் வந்துட்டாங்க. அது தேர்தலில் கூட அந்த தம்பிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம் சார். இப்போது ஒவ்வொன்றும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார், இந்த முதல் நாள் வசூல் அப்படின்ற மாதிரி. இப்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு, நேஷனல் வைடு வந்து இது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஜனநாயகன்? ஏன்னா இது ஃபைனல் படம், முதல் நாள் வசூலே இவ்வளோ பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஜோசியமாக தெரியாது. ரிலீஸ் ஆன அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல சார்? நோ, நான் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டேன். ஓகே, ரிலீஸ் ஆன அன்னைக்கு மறுநாள் கல் இதே மாதிரி நீ வந்து ஒரு பேட்டி எடு, நேற்றுக்கு முதல் நாள் ரிலீஸ் ஆன வசூல் என்னன்னு கேள்வி நான் சொல்கிறேன், சொல்லிடலாம். ஓகே சார். அதை ரிலீஸ் ஆனதுக்கு மறுநாள் காலை என்னால் சொல்ல முடியும். ஓகே, இன்னைக்கு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது ஜோசியம். ஓகே, நான் சொல்கிற நம்பர் மாறலாம், கூடவும் வரலாம், குறைச்சும் வரலாம். ஸோ நான் வந்து ஐ எம் நாட் ரெடி ஃபார் எனி ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, பட் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கும், அது எனக்கு சந்தேகமே இல்லை. ஐ ஹவ் நோ செகண்ட் ஒப்பீனியன் அட் ஆல். ஓகே, டன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நன்றி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. Slate today, Slate tomorrow. Next phase. Next is now. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.